ஜூலியாக மாறிய மீனவ பொண்ணு சுபி அவர்கள் இவங்க வந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கேத்த மாதிரி விஜய் பார்வதியும் அவங்களுக்கு திரும்ப எல்லாமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா பேக்ரவுண்டே இல்லாம வரவங்க எப்பவுமே பொறுமையா தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா சுபி அவர்கள் ரொம்பவே கிளவரா அவங்களோட கேமை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் மத்தவங்க கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, முக்கியமா விஜய் பார்வதி கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. சோ சுபி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க அப்படின்றனால அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்காக பார்வதியும் திவாகர் அவர்களும் போவாங்க. ஆனா திவாகர் கிட்ட ஒரு மாதிரியும் விஜய் பார்வதி கிட்ட ஒரு மாதிரியும் சுபி அவர்கள் பேசுறாங்க. அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பார்வதியை சீண்டிட்டே இருக்காங்க. அது நேத்து எபிசோட்லயும் நம்ம நல்லாவே பார்த்திருப்போம், அன்சீன்ல பார்த்திருப்போம். தேவையில்லாம இவங்க போயிட்டு என்ன முதுகு வலிக்குதா, குனிஞ்சு எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்ல தான் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி என் கண்ணு தெரியலையா, கண்ணாடி போடலையா அப்படின்னு ரொம்பவே சர்க்காஸ்டிக்கா சுபி அவர்கள் விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் விஜய் பார்வதிக்கும் ஈகோ இருந்தாலுமே கூட அவங்க விட்டு கொடுக்காம திரும்ப கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அண்ட் இப்போ பிக் பாஸ் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் சுபி அவர்களுக்கும் தான் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஆனா அது என்ன சண்டை அப்படின்றது நம்ம ஷோவை பார்த்தா தான் தெரியும். இன்னும் அன்சைன்லயும் வரல. ஆனா இவங்க 2 பேர்ல சுபி அவர்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்களோ, வேலை வாங்க சொல்றது அவங்க வேலையா இருந்தாலுமே அந்த வே ஆஃப் டோன் ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.